நீ கூப்பிட்டுதான் எங்க அண்ணன் அங்க போனாரா? ஆமா. நீ இப்படி செய்வே நான் நினைக்கவே இல்லை. ஒன்னால அவர் இப்போ உனக்கு சந்தோஷம் தானே? எங்க அண்ணன் இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்கலன்னு அவர் இப்படி அநியாயமா மாட்டி வச்சு ஆட்ட அடங்கி போச்சா? ஜோதி என்ன நம்ப. எங்க அண்ணனே உயிரோட வந்து சொன்னாலும் இனி நான் உன்னை நம்ப மாட்டேன். என்னை பொறுத்த வரைக்கும் நீ செத்துட்ட. என்னடா மஞ்சுக்குட்டி உம்முன்னு இருக்க? அப்பா அடிச்சாங்களா? அம்மா அடிச்சிருப்பாங்க. அப்ப தாத்தா மேல கோபம் அப்படின்னா சரி சிரிக்க மாட்ட? நண்டு வருது, நரி வருது, கிச்சு 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 கிச்சு. அதான் சங்கரியா. பல்லங்கம்மா போச்சு? விழுந்துருச்சு. மாமாத்துக்கு கீழே பழச்சி வச்சிருக்கேன். கவலைப்படாத. உன் பல்ல யாரும் எடுத்துட்டு போகாம 2 பேரை காவலுக்கு வச்சிடுறேன். என்ன பாப்பா? என்ன விஷயம்? ஐயா, நான் உங்களை தெய்வமா நினைச்சேன். நீங்க இப்படி செய்வீங்கன்னு என்னால நம்பவே முடியல. இப்ப என்னப்பா நடந்து போச்சு? நீங்க சொன்னதுனால தான் இன்ஸ்பெக்டர் கூட்டிட்டு வந்தேன். அவர் இப்படி அநியாயமா. செல்வம், அவன் விதி அவ்வளவுதான். வருத்தப்பட்டு பிரயோஜனம் இல்ல. ஐயா, தாயில அந்த குழந்தைக்கு இப்ப தகப்பனும் இல்ல. அந்த குடும்பமே அனாதையா நிக்கிறதுக்கு என்ன ஒரு கருவி ஆக்கிட்டீங்களே. நீ கொஞ்சம் குழம்பி போயிருக்கிறேன்னு நினைக்கிறேன். எதுக்கும் கொஞ்ச நாள் ஓய்வு எடுத்துக்க. நம்ம கணக்கு புள்ள இல்ல, அவர்கிட்ட போய் வேண்டிய பணத்தை வாங்கிக்க. எனக்கு எதுக்குங்க பணம்? நான் உழைப்புக்காத்த ஊதியம் கொடுக்குறோம்ப்பா. நான் செஞ்சது உழைப்பு இல்ல, துரோகம். या अल्लाह या रहीमान या रहीम, या अल्लाह या रहीमान या रहीम, या अल्लाह या रहीमान या रहीम, ஆமீன். டேய் சின்ன பையா, இது என்ன கோலம்? மாமி, இப்ப நான் சின்ன பையன் கிடையாது, குலாம் காதர். வீணா போனவனே, உனக்கு என்ன பைத்தியம் பிடிச்சு போச்சா? எங்கடா அந்த மனுஷன்? யாரு? நம்ம முதலாளி மம்முத்து பாய்யா கேக்குறீங்க? கொஞ்சம் இருங்க, மும்தாஜி பேகத்தோட இப்ப வந்துருவாரு. வாங்க பாய், முத நிக்காக் பண்ணிட்டு வந்திருக்கீங்க. வலது கால வச்சுதானே வந்தீங்க? அத வைக்காம வர முடியாதுடா. எட சரிக்கா பேரு மாத்தியா இல்லோ? ஓ, அப்பவே மாத்திட்டேன். பாருங்க, மும்தாஜ் உணவு விடுதி. மும்தாஜ் அவட நோக்கு. ஏங்க என் பேரை வச்சீங்க? உங்க பேரையே வச்சிருக்கலாமே. கண்ணே மும்தாஜ், நினைக்கு வேண்டி ഞാൻ എന്താ താജ്മഹൽ കട്ട മുടിയുമോ? ആ താജ്മഹൽ ഏற்கனவே ஒரு ஆள் கட்டி ஆயிட்டு. அட்லீஸ்ட் ഈ ஹோட்டல் பேரையாவது மாத்தி வைக்காம பட்டில்லோ. மாமியை பாத்தீங்களா? முகம் செவந்து போச்சு. அதே செவக்கட்டும் செவக்கட்டும். ஏடா சரிக்கா, ഈ സാമാനെല്ലാം എടുത്തുകൊണ്ട് പോയി ബെഡ്റൂമിൽ വെച്ച് സെറ്റപ്പ് ചെയ്. ഞാൻ പിന്നാൽ വരും. பாய் അല്ല അതെ അല്ല അല്ല ജാർജ് കുട്ടി, ഞാൻ ജാർജ് കുട്ടി ഇല്ലേ, மெம்முது. அப்போ பழைய ஜார்ஜ் குட்டி முத பொண்டாட்டி உயிரோட வீட்டுல இருக்கும்போது இன்னொரு பொண்ணை கூட்டிட்டு வந்து வீட்டுல குடி வைக்க. ഈ ആൾ പൊല്ലാதவன். இது எனக்கு பிடிச்சிருந்தாலும் ஊர்ல ரொம்ப பேருக்கு பிடிக்கலப்பா பாய். எடோவா? ஆமாடா. ഈ മാർഗഴി മാസ തണുപ്പിൽ അവനവൻ പൊണ്ടാട്ടിயை போர்வையாய் போத்திட்டு இருக்கான். எனக்கு பொண்டாட்டியும் இல்லை, போர்வையும் இல்லை. ഞാൻ എന്ത് ചെയ്യും? அதுக்கு உன் பொண்டாட்டிய ஒதுக்கி அடியோட தலைமுழுவிட்டியா? தலைமுழுகி இன்னைக்கு கூட 4 நாள் ஆயி.
பங்கஜம், உன் புருஷன் உன்னை கைவிட்டான்னு கவலைப்படாதே. உனக்கு நான் மறுவாழ்வு தர்றேன், வா. என்ன கட்ட பொண்டாட்டி கல்லு மாதிரி இருக்கும்போது உங்களுக்கு இன்னொரு சக்கரத்தி தேவையா? இவட வரும். நீ ஏண்டி கல்லு மாதிரி இருந்த? அதனாலதான் என்ன கட்டிக்கிட்டாரு. அடிக்கடி பல்ல கழட்டிடுவேன். நீங்க வாங்கணும் இல்ல கைய பிடிச்சிருக்காரு. வாங்க. என் ரூமுக்கு வர மாட்டார். என் ரூமுக்கு வரான் இல்லை. என் ரூமுக்கு வர மாட்டார். ஐயோ சேட்டா, சேட்டா, நான் கதவை திறக்க மாட்டேன். ஒரு மாதத்துக்கு இதே படியாரு. என்னைய மாமி போட்டா. ஒன்னதான் பார்க்கணும்னு நினைச்சேன். என்ன ஞாபகம் இருக்கா? நல்லாவே ஞாபகம் இருக்கு. அன்னைக்கு பெரியவர் தெய்வமா நினைச்சு நான் மிருகமா நடந்துட்டேன். என்ன மன்னிச்சிரு. மன்னிச்சுட்டா சரியாயிடுமா? அது எனக்கு தெரியும். இவ்வளவு நாள் இந்த ஊரை ஏமாத்திட்டு இருக்க பெரியவர் எதிர்க்கத்தான் உன் உதவி நான் கேட்க வந்திருக்கேன். பெரியவர் எதுக்க? என் உயிரையும் கொடுக்க நான் தயாரா இருக்கேன். வண்டியை திருப்புங்கடா. இனிமே உங்களுக்கு இங்க சரக்கு கிடையாது. கொடுக்க முடியாதுன்னு சொல்ற அளவுக்கு உனக்கு தைரியம் வந்துருச்சா? காசி, வந்த வழியை திரும்பி போயிடு. அதான் உனக்கு நல்லது. செல்வம், உனக்கு என்ன ஆச்சு? நீயுமா இவங்களோட சேர்ந்துட்ட? பெரியவருக்கு தெரிஞ்சா என்ன ஆகும் தெரியுமா? உனக்கு வேணா அவர் பெரியவரா இருக்கலாம், எனக்கு அவர் பெரியவர் இல்ல. இனிமே இந்த வட்டாரத்துல எந்த இடத்துல ஒரு மீன் கூட கிடைக்காது. கிடைக்காதுன்னு நீ என்ன சொல்றது? நாங்களே எடுத்துக்கிறோம். தைரியம் இருந்தா என்ன தாண்டி ஒரு அடி எடுத்து போய் பார்க்கலாம். அவங்க எத்தனை பேரு? 2 பேரும். நீங்க எத்தனை பேரு? 4 பேரும். மீன் தர மாட்டேன்னு சொல்றாங்கன்னு வந்து புலம்புறைய வெக்கமா இல்ல? எந்த தைரியத்துல மீன் கொடுக்க மறுத்தாங்க? செல்வம் கொடுத்த தைரியத்தில் தாங்க. இப்ப அந்த கூட்டத்துக்கு எல்லாமே அவன் தாங்க. அவன் சொல்றபடிதாங்க எல்லாரும் கேட்கிறாங்க. பெரிய தம்பி, செல்வத்தோட சேர்ந்து நம்மள பகைச்சுக்கிட்ட ஜனங்களை நிம்மதியா இருக்க விடலாமா? நான் கேள்விப்பட்டது உண்மையா? நீ மெட்ராஸ் போயிடுறேமே, அவசரப்பட்டு எந்த முடிவுக்கு வராத. நான் சொல்றது கேள. நீ சொன்னது கேட்டதுனால தானே எங்க அண்ணன் சேர்த்தாரு. அது போதாது? எனக்கு தெரியாமலே உங்க அண்ணனு கொள்ள என்ன பயன்படுத்திட்டாங்க. அவங்க விரிச்ச வலையில நான் மாட்டிக்கிட்டேன். என்ன மன்னிச்சிடு. உன்னை மன்னிச்சுட்டா எங்க அண்ணன் உயிரோட வந்துருவாரா? கையடி. சுத்தி, உன் கைப்பட்ட நெருப்ப தொட்ட மாதிரி இருக்கு. எந்த சந்தர்ப்பத்திலும் பிரியாம ஒருத்தருக்காக ஒருத்தர் வாழணும்னு சொன்னியே, நீ அப்படி பேசுற? ஆமா, இப்போ முகத்துல முழிக்கிறதே பாவம் நினைக்கிறேன். கேட்டவே போயிடுற. நீ என்ன காதலிக்கன்னு ஒரு தடவை சொல்லிடு. போயிடுற. சொல்லு. எனக்கு தெரியும் உன்னால சொல்ல முடியாதுன்னு. கட்டு இல்ல மெத்த இல்ல பாய போடு.
ராகப்பாடு ராத்திரிக்கு நீ இருந்தா குளிர் போகும் நீ ஆதரிச்சா சொர்க்கம் இங்க வந்து போகும் புள்ள